மழை எப்படி பையன் காலையில் 7 மணிக்கே குடிச்சதா அங்கே பாரு எப்படி எல்லாம் குடிச்சு விட்டு நிற்கிது. ராத்திரி குடிச்சது என்ன தெரியல எப்படி அப்புறம் விளங்குமா ஊர்? என்ன போன வருஷமும் மழை அதெல்லாம் இனிமேல் மழையே கிடையாது. நம்ம ஊருக்கு மழை கிடையாது. மழை பெய்ய மாட்டேன். இப்படி மழை பெய்யாதுன்னா எப்படி தான் ஜனங்க பிழைக்கிறது? ஜனங்க எப்படி வாங்காம விட மாட்டேன் தோறேன். தரவே மாட்டேன். நீங்க வாங்காம விடவே முடியாது. வாங்காம விடவே மாட்டேன். கொடுக்கவே முடியாது. அது எப்படி விடலாம் தோறனா? தர முடியாது. அப்பலாம் எப்படி நீ தராம விட்டுருவா? ஏட்டு வந்து வாங்கி பாரு பாத்துக்கலாம். கொடுத்தா தானே வாங்க. அது எப்படி? நான் வண்டி எடுத்துட்டு போனில்ல. கொடுத்தா தானே. என்ன இப்படி பேசுற? எடுக்கும்போது ஒரு பேச்சு, விடும்போது ஒரு பேச்சு. தர முடியாது. தர முடியாது. ஏட்டு முடிஞ்சா வாங்கி பாரு. முடிஞ்சா வாங்கி பாரு. அங்க இருக்காங்க ரெண்டு பேர் அங்க பேசிக்கலாம். நம்மால பெரிய ஆளு இருக்காங்க வாங்க. அங்க ஊர்ல இருக்காங்க. வண்டி வாங்க எடுத்துட்டு போய் என்னால பேசிக்கலாம். நீங்க அண்ணா இருக்காரு, தலைவர் இருக்காரு, அங்க பேசிக்கலாம் வாங்க நீங்க. என்னால பேசிக்கலாம் வாங்க நீங்க. அங்க வாங்க. நேர்ல வாங்க. ஏன் ரோட்ல சத்தம் போட்டுக்கிறீங்க? அவங்க வாங்க நேர்ல பேசிக்கலாம். அண்ணா இருக்காரு, அவர்ட்ட சொல்லுங்க. வண்டி வாடகை எடுத்துட்டு போனாரு, வாடகை தர மாட்டேங்கிறாருண்ணா. அதுக்கு என்னையா ரோட்ல சத்தம் போட்டு போறீங்க? அது எப்படின்னா வாடகை எடுத்துட்டு போய் வண்டி எப்படின்னா வாடகை எடுத்துட்டு போய் வாடகை தர முடியும்னு சொல்ல முடியும்? ஆமா. எவ்வளவுக்கு பேசுனீங்க? 20,000. சரி. கிலோமீட்டருக்கு 18 ரூபா. சரி. 20,000 ரூபாய்க்கு மொத்தம் ஓடி இருக்குது. சரி. 18,000 கொடுத்துட்டாரு. சரி. மீதி 2,000 பணத்தை கேட்டா தர முடியாதுங்கிறாரு. இதெல்லாம் வேற மாதிரி நடக்கும். சரி இரு. எதனால பேசிக்கலாம். தலைவர் இருக்காரு, பேசிக்கலாம். நீங்க வந்து சத்தம் போடுறீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பேசி முடிச்சு விடுவாரு. எவ்வளவுக்கு பேசணும்? வண்டி எடுத்துட்டு போனது உண்மைதாங்க. வாடகை எவ்வளவு பேசணும்? வாடகை 18,000 தாங்க பேசுனுச்சு. அப்புறம் 20,000 ஏங்க கிலோமீட்டர் 18 ரூபா. கிலோமீட்டர் 18,000 தாங்க. நான் அந்த 18,000 மட்டும் தாங்க பணம் தர முடியும். இவரு 20,000 கேட்டா 20,000 நான் தர முடியாதுங்க. எதுங்க 20,000 கேக்குறாரு? நான் 18,000 பேசி தாங்க விலைக்கு எடுத்து போறேன். எப்படி ஒரு 18,000 வாடகை பேசணும் உண்மையா? 18,000 வாடகை பேசுறது உண்மைதான். அப்புறம் 2,000 சேர்த்து கேட்குறேன். இந்த கேள்வி கேட்ட பார்த்தீங்களா? இந்த கேள்வி தான் நியாயமானது. வண்டி வாடகை எடுத்துட்டு போனார்ல, சரி. வண்டி வாடகை ஓட்டணுமா கம்மனை கொண்டு வந்து விட்ட மாட்டோம்ல, சரி. வாடகை பேசுனது நியாயம் தான். சரி. 18,000 கொடுத்ததும் கரெக்ட் தான். சரி. ஆனா அந்த பேசுனது மட்டும் செஞ்சிருந்தா 18,000 கொடுத்தது கரெக்ட். சரி. மேற்படி என்ன செஞ்சாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. மேற்படி என்ன செஞ்சீங்க? எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. சாப்பாடு பசி நேரம். சரி. வண்டி நிறுத்தணும். எதிர் வெயில். சரி காரையை நிறுத்தலாங்க. நிழல் இல்லை. காரையை நிறுத்திட்டு ஓரமா காரை நிறுத்திட்டு கார் நிழல்ல உட்காந்து சாப்பிட்டாங்க. என் கார் தான் அவங்களுக்கு நிழல்ல குடும்பத்தோட உட்கார வச்சு பாதுகாப்பா சாப்பிட்றதுக்கு வழி வகுத்துது. அந்த கார் நிழல்ல உட்காந்து சாப்பிட்டதுக்கு தான் தலைவர் அந்த 2,000. என்ன பெரிய கத்தா இருக்குது? நிழல்ல உட்காந்து சாப்பிட்டது 2,000 அவனுக்கு காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. சரி இப்ப அந்த 2,000 கொடுக்கணுங்கிற அப்படி இல்ல? ஆமாங்க. 2,000 கொடு. நான் சொல்றேன் உனக்கு கணக்கு சொல்றேன். என்னங்க பணம் 2,000 கொடு. வாங்கி எது வாங்கி கொடு. நான் இப்ப உனக்கு கணக்கு சொல்றேன். நான் தோறனா ஒரு பெரிய மனுஷன் சொல்றாங்க, பணத்தை கேட்டாங்கன்னா ஒழுங்கா கொடுத்துரு. பணத்தை கூட ஏமாத்துற மாதிரி பெரிய மனுஷன் ஏமாத்த கூடாது. பணத்தை கூட இப்ப நான் வந்து உனக்கு அதுக்கு பதில் சொல்றேன். எப்படி பெருசா? கரெக்டா. நீ என்ன ஏமாத்துற மாதிரி பெரிய மனுஷன் ஏமாத்த கூடாது. இப்ப இப்படி குடுக்குறியா? இப்படியே கொடு. ஏப்பா பழனி, நிழல் தெரியுதா? பாரு இந்த நிழல். இந்த நிழல்ல நீ எடுத்துக்க, பணத்தை துறை எடுத்துக்கிட்டோம். இதுதான் அந்த ஊர் பைசல். இதுதான் என் பைசல். நல்லதுங்க நல்லது. இதுதான் ஊர்ல பெரிய மனுஷனா நீங்க தான் பெரிய மனுஷன். காலம் கலிகாலம் ஆயிடுச்சியா? வண்டி நிறுத்தி சாப்பிட்டதுக்கு உனக்கு பெரும் கொள்ளக்காரனா இங்க வாங்கயா வாங்க 2 பேரும் இங்க வாயோ துறை இங்க வா. நீங்க வாக்கல வந்தீங்க, நீங்க வாக்கல சண்டை பண்ணீங்க, நான் பைசல் பண்ணி விட்டேன். ஓகே, நாங்க என்ன 3 பேர் பைசல்காரனா வெட்டி எங்க ஆயா ஊர்ல இலவசமா பெத்து விட்டுருக்காளா பைசல் பண்றதுக்கு? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பைசல் பண்ணறதுக்கு நீ 2,000மோ, உனக்கு வாடகை வாங்கி கொடுத்ததுக்கு நீ 2,000 கொடுத்துட்டு நவராசன போயிட்டு வாங்கப்பா. எங்க இருக்குது பணம்? எங்க இருக்குது? அப்புறம் பைசல் பேசிட்டு சரி பண்ணி வந்துருக்கலாம். போய் அவன் 2,000 கேக்குறான். பைசல் அட்டுக்குது. இப்படிதான் வாழ்க்கை போக மாட்டேங்குது. 2,000 நீ வச்சுக்க, இல்ல நான் வச்சுக்கிறேன், நம்மளோட போவோம். அறிவு முன்னாடியே இருக்கும் போது ரோட்ல போகும்போது நீங்க வாங்கல சண்டை பண்ணிட்டு போறீங்க. சபைக்குன்னு வந்துட்டா அப்புறம் இதுக்கு உண்டான தேவை. ஆமா சொல்றதான் கேட்கணும். எவ்வளவு நியாயத்தை பாத்துருக்கேன் நானு. நிழலுக்கு ஒரு நியாயத்தை இந்த தீர்ப்பு முதல்ல சொன்னதே நீங்க தான். இப்ப எங்க ஆயா ஓசில பத்தி விட்டுருக்குறா, போய் பஞ்சாயம் பண்ணி விட்டு வாங்கடான்னு. எங்களுக்கு 3 பேர் நாங்க
பொழுதுக்கு காட்டி எதுக்கு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துக்கிறோம்? ஊர்ல எல்லா பெரிய மனுஷனும் செய்யற வேலை தான் நாங்களும் செய்யறோம்.